இருக்குதுங்க. இதெல்லாம் என்ன விதத்துல நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா, நம்ம இதயத்துக்கும் மூளைக்கும் ரொம்ப நல்லது. எப்படி நல்லதுன்னா, இந்த கெட்ட கொழுப்பு அளவுகள் குறைக்குது. அதாவது எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு அளவுகள் குறையுது. பிளஸ் ரத்தம் உறை தன்மை த்ரோம்போசிஸ் ஆகிறது குறையுது. சோ இப்ப ரத்தம் உறைதல் தன்மை குறையுது, கொழுப்புகள் குறையுதுனாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, அத்திரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்புகள் போய் நம்ம மூளையில செல்லக்கூடிய ரத்த குழாய்களும் இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்த குழாய்களையும் அடைக்கிறதுனாலதான் நம்மளுக்கு மூளையில பக்கவாதமும் இதயத்துல மாரடைப்பும் ஏற்படுது. அதனால மாரடைப்புல இருந்தும் பக்கவாதத்துல இருந்தும் நம்ம பாதுகாக்கப்படுறோம். சோ எதனால இது நடக்குதுன்னா, இந்த தக்காளி இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல்கள். அதே மாதிரி புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் இந்த புரோஸ்டேட் புற்றுநோய் அப்படின்னு ஆண்களுக்கு குறிப்பா வரும். இந்த புரோஸ்டேட் கேன்சர் வராம தடுக்கிறதுல இந்த தக்காளிக்கு ஒரு குறிப்பிட்ட பங்கு உண்டு. பிளஸ் நுரையீரல் லங் கேன்சர் வரதை தடுக்கிறதுலயும் தக்காளிக்கு ஒரு நல்ல பங்கு உண்டு. அப்புறம் நம்ம தோள்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுலயும் தக்காளிக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. இது ஆராய்ச்சிகள் மூலமா தெரியும்.